வணக்கம், வாழ்க மகிழ்வுடன். இது சிவிஎல்லின் சிந்தனைக்களம். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம் தினம். இதுல இன்னொரு அருமையான சிந்தனை, கற்பனை என்பது வாழ்க்கையின் நிழல் அல்ல. கற்பனை என்பது வாழ்க்கையின் நிழல் அல்ல, அது நமது வாழ்க்கையின் மற்றொரு முகம். இது எத்தனை பேருக்கு புரியும் தெரியல. இதை சொன்னவர் புதுமை பித்தன் அவர்கள். புதுமை பித்தன், புகழ்பெற்ற கவிஞர், நாவலாசிரியர் புதுமை பித்தன் அவர்கள். கனவுகளை, கற்பனைகளை உதாசீனப்படுத்தாமல் அவற்றில் கதகதப்பில் வாழ்க்கையை அனுபவிக்க பழக வேண்டும். இதுதான் அதனுடைய அர்த்தம். கனவுகளையும் கற்பனைகளையும் உதாசீனப்படுத்தாமல் அவற்றின் கதகதப்பில் நம்முடைய வாழ்க்கையை அனுபவிக்க பழக வேண்டும். அது எப்படி? உதாரணத்துக்கு ஒரு திரைப்படம் எடுக்கப்படுகிறது, அல்லது டிவியில சீரியல்ஸ்லாம் பார்க்குறோம், நெடுந்தொடர்கள்லாம் பார்க்குறோம், அல்லது ஒரு நாடகம் உருவாக்கப்படுகிறது. இதெல்லாம் கற்பனை தான். அதில் ஏற்கனவே டைட்டில் கார்டில் போட்டுருவாங்க, முழுவதும் கற்பனையே அப்படின்னு சொல்லிட்டு. அது கற்பனையா இருந்தாலும் அந்த கற்பனையை உருவாக்கியவருக்கு அது ஒரு வாழ்க்கையாகவே ஒரு பக்கம் இருக்கும். அது அவருடைய உள்ளத்தில். உதாரணத்திற்கு அந்நியன் என்ற ஒரு படம் இருந்திருக்குன்னு வச்சுங்களேன். அந்த அந்நியன் படத்துல நன்மைக்கும் தீமைக்குமான சண்டையை ஒரே மனிதன் இருவேறு கோணங்களில் அணுகுவது போலவே இருக்கும். ஒரு சாஃப்ட் கார்னர், இன்னொரு ஹார்ட் கார்னர். இது ஒரு மனிதனுடைய உள்ளார்ந்த சித்தாந்தம் தான், ஆனால் வெளிப்படும் பொழுது வேறு வகையில் வெளிப்படுது. இதே போலதான் நம்முடைய கனவுகளும் கற்பனைகளும் வேறு எதையும் சார்ந்ததில்லை, அது நம்மை சார்ந்தது தான். நம்முடைய இயல்பு தான் அது, நம்முடைய இயல்பின் வெளிப்பாடு தான் அது. இதை புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் அனுபவிக்க பழகுவோம். அதை தவிர்த்து நம்முடைய வாழ்க்கையை கடினப்படுத்திக் கொள்வதற்கு அவற்றை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதுதான் திரு புதுமை பித்தன் அவர்கள் அழகாக சொல்லியிருப்பார். கற்பனை என்பது நம்முடைய வாழ்க்கையின் நிழல் அல்ல, அது வாழ்க்கையின் மற்றொரு முகம். ஒரு ரூபாய் நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பது போல இது இன்னொரு பக்கம். நம்முடைய இன்னொரு பக்கத்தை தான் நாம் கற்பனையாக வெளிப்படுத்துகிறோம். ஆனால் அதை நிஜமாக்குவதற்குத்தான் நம்மால் முடியவில்லை. நாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். அது நிஜமாகும் பொழுது அதனுடைய பலன் எப்படி இருக்கும் என்பதை நாம் அறியோம். இந்த கதகதப்பு ஒரு பெருவெள்ளத்தில் கட்டாந்தரையை காண்பது போலவும், பாலைவனத்தில் ஒரு பைம்பொழிலை காண்பது போலவும், மிகப்பெரிய மலை பகுதியில் ஒரு அழகிய தோட்டத்தை காண்பது போலவும் நம்முடைய கற்பனை நம்மை வளப்படுத்தி கொண்டே இருக்கும். நம்முடைய கற்பனைகள் சீராக இருக்கும் பொழுது ஒரு பெருவெள்ளம் சூழ்ந்திருக்கிற இடத்தில் ஒரு கட்டாந்தரை இருப்பது போலவும், ஒரு பாலைவன பகுதியில் ஒரு பைம்பொழிலை காண்பது போலவும், ஒரு மலைப்பகுதியில் அழகிய தோட்டத்தை காண்பது போலவும் நம்முடைய வாழ்க்கை நம்மை மாற்றிக்கொள்ள தூண்டும். இந்த கற்பனைகள் நம்முடைய வாழ்வில் வளங்களையும் நம்முடைய மனங்களில் மகிழ்ச்சியையும் உருவாக்கும். எனவே கற்பனை செய்வோம். கற்பனைகளால் நம்முடைய வாழ்வை அழகுபடுத்துவோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கிலிருந்து ஒரு 5-6 எபிசோடுக்கு மாங்காய் பற்றி நம்ம சிறப்பாக பார்ப்போம். இது சீசன், மாங்காய் சீசன் இல்லையா? மாங்காய் ஒரு நல்ல செரிமான ஆரோக்கியம் நிறைந்த ஒரு உணவுப் பொருள். நார்ச்சத்து மற்றும் என்சைம்கள் செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான உணவு மாங்காய். ஆனால் அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். அளவோடு எடுத்துக்கொள்ளும் பொழுது மாங்காயினுடைய வளங்கள் நம்மை வாழ வைக்கும். வாழ்க மகிழ்வுடன்.